எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். நமக்கு ஒவ்வொரு பிறவியிலும் நாம் இந்த உடல் வாழ்க்கை நமக்கு சுகமாக இருக்கிறது. ஆனால் இந்த உடல் வாழ்க்கையில் வாழ்ந்து இறைவனை தரிசித்த பிறகு இந்த உடல் வாழ்க்கையே சுமையாக தெரிகிறது பெரியவர்களுக்கு. பெரியவருடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடலை சுமையா நினைக்கிறாங்க. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். 7 கடல்ல இருக்கிற மண்ணை எல்லாம் அதை விட அதிகமானது என்னுடைய இடர்பிறவி. இடர்பிறவி அப்படின்னு சொல்றார், துன்பப்படுகின்ற பிறவி. ஆகவே இந்த பிறவியை நீக்கி வைக்க வேண்டும் என்று அருணகிரிநாத பெருமான் முருகனிடம் வேண்டுகிறார். அவர்களெல்லாம் இப்ப நமக்கு இந்த உடல் பிறவியை நம்ம அதிகமான நாள் உலகத்துல வாழணும். இந்த உடல் வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கு யாருக்கும் சமாதானம் கிடையாது. ஒரு எறும்பா இருந்தா கூட அதுக்கு தன்னுடைய உடலை விட்டு விட்டு வெளியே செல்வது என்பது ரொம்ப துன்பமான ஒரு காரியம். எல்லாருக்குமே அப்படி இருக்கும் இல்லையா? நமக்கு உண்மை தெளிவடைந்தால் அல்லது அது துன்பமாக தான் இருக்கும். மரண பயம், மரணத்திலிருந்து விடுபடுவது என்பது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த அருளாளர்கள் அதை அனாயாசமாக கையாளுகிறார்கள். அவர்களுக்கு அதனால ஒரு ஏதோ ஒரு வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு செல்வது போல, ஒரு ஊரிலிருந்து அடுத்த ஊருக்கு செல்வது போல மகிழ்ச்சியாக மூட்டை கட்டிக்கிட்டு போறது மாதிரி சந்தோஷப்படுது பாருங்க. குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போனீங்கன்னா ஒரு கார்ல ஏறி போறது, ரயில் ஏறி போறதெல்லாம் சந்தோஷப்படுது இல்லையா? அது மாதிரி இந்த வாழ்க்கை அவர்களுக்கு களைத்து போகிறது, சலித்து போகிறது. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார். பட்டினத்தடிகள் ஒரு பாடல்ல ரொம்ப அற்புதமா அந்த இழைத்து போதலை பற்றி சொல்லுகிறார். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, நான் பல பிறவி பிறந்திருக்கிறேன். ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு அன்னை எனக்கு. இது மாதிரி பல பிறவி பிறந்ததுனால எனக்கு எத்தனை அன்னைன்னு என்னால் கணக்கு சொல்ல முடியாது. இந்த பிறவியில் ஒரு அன்னை தெரிகிறது. அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ. எனக்கு மனைவியாக வைத்தவர்கள் எத்தனை பேரோ அளவில்லை. அவர்களுக்கு கணவனாக வைத்தவர்கள் எத்தனை பேரோ சொல்ல முடியாது. பின்னை எத்தனை எத்தனை பிள்ளையோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னை எத்தனை எத்தனை ஜென்மமோ, மூடனாய் அடியேனும் அறிந்திலேன். இதெல்லாம் நடந்ததெல்லாம் யாருக்கு தெரியும்? இப்ப மணிவாசக பெருமான் இறைவனை நேரா தரிசனம் பண்ணதுனால அவருக்கு முன்பிறவி தெரிந்தது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன்னு சொல்ற. நமக்கு தெரியல, இறைவனுடைய தரிசனம் கிடைக்கல, அதனால எத்தனை பிறவின்னு தெரியல. ஆகவே மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், எனக்கு தெரியல. இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என் செய்வேன் கச்சி ஏகம்பனி. மாதா உடல் செலித்தால், குழந்தைய பெற்று பெற்று மாதான்னா அம்மா, அம்மாவுக்கு உடல் செலிச்சு போச்சான். வல்வினையேன் கால் செலித்தேன், பிறந்து பிறந்து எனக்கு இந்த உலகத்துல உடன்று உடன்று ஓடி ஆடி ஆடி என்னுடைய காலும் செலித்து போய்விட்டது. வேதாவும் கை செலித்தான். வேதான்னா பிரம்மன், நம்ம படைப்பு கடவுள், வேதான்னு பேர். அந்த வேதாவும் நம்ம ஒரு ஒரு உருவமாக செய்து செய்து போட்டு அவனுக்கும் கை வலிச்சு போச்சான். நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பை ஊர் வாராமல் கா. இன்னொரு தர இறைவனுடைய அருளினால் மீண்டும் மாதாவினுடைய வயிற்றிலே அந்த கருவிலே நான் வாழுகின்ற வாழ்வை எனக்கு இல்லாமல் செய்து எனக்கு களைப்பாயிடுச்சு அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் உடல் வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்து இதில் சலித்து போகிறார்கள். நமக்கும் சாதாரண உலகியல் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அனுப்பிச்சா சலிச்சு போகுது இல்லையா? சலிச்சு போயிடும். இதே தானா போதும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அதுபோல அவர்களுக்கு அந்த முதிர்ச்சியினால் போதும், விரக்தின்னு கிடையாது. விரக்தியினால நம்ம வேண்டான்னு விட்டோம்னா அந்த நிலை, அந்த காரண காரியம்லாம் சரியாயிடுச்சுன்னா மீண்டும் அதிலே பற்று வந்துவிடும். நமக்கு முதிர்ச்சி வரணும். இது போதும், பலமுறை சுவைத்தது, பலமுறை இதுல நம்ம அனுபவம் கண்டு இருக்கிறோம், இதனுடைய எல்லை இவ்வளவுதான், இதுக்கு மேல நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம் அதிலிருந்து வெளியே வருவோம், முதிர்ச்சி அடைந்து வெளியே வருவோம். இவருடைய ஒரு பழமானது பழுத்து போய் வெளியே வர்றதுக்கும் காயா இருந்து பிச்சா அது வலிக்கும், எல்லாத்துக்கும் வலிக்கும். அதுபோல முதிர்ச்சி அடைந்த நிலையிலே எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். இதை தாய்மான் அடிகள் இன்னொரு பாடல, ஏன்னா பெரியவங்க எல்லாம் ஒரு மாதிரி சிந்திக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு வாழ்க்கையானது சலித்து போகிறது. ஊர் அனந்தம், ஒரு பிறவியில ஒரு ஊர் அம்மாப்பேட்டை, சென்ற பிறவில என்ன ஊரோ சொல்ல முடியாது. அமெரிக்காவில் ஒரு குக்கிராமமா இருக்கலாம். ஊர் அனந்தம் பெற்ற பேர் அனந்தம். அனந்தம்னா அதிகம், ஏராளமானவைகள்னு அர்த்தம். ஊர் அனந்தம் பெற்ற பேர் அனந்தம், சுற்றும் உறவு அனந்தம் வினையினால். உடல் அனந்தம், எனக்கு ஏற்பட்ட உடல் இன்னைக்கு மனித பிறவி, நேத்து பன்றி, முந்தா நாள் பொழு, அதுக்கு முதல் நாள் ஒரு எலி, அதுக்கு முதல் நாள் புல்லு பூண்டு கொசு, இப்படி 84 லட்சம் உயிர் வகைகள் இருக்கலாம். அவ்வளவுலயும் நம்ம பிறந்து வந்திருக்கலாம்.
உடல் அனந்தம், செய்யும் வினை அனந்தம். ஒவ்வொரு பிறவியிலும் நாம் செய்யக்கூடிய வேலைகள் வெவ்வேறு விதமான வேலைகள். தம் கருத்தோ அனந்தம். ஒரு பிறவியில எனக்கே இந்த பிறவிலே என்னுடைய கருத்துக்கள் பல்வேறு விதமாக இருக்கு. இன்னைக்கு ஒரு கருத்தை நான் சொல்றேன், நாளைக்கு அந்த கருத்தை நானே மறுத்து பேசுகிறேன். கருத்து அனந்தம். அனந்தம்னா பல அதிகம். பெற்ற பேரனந்தம், சீரனந்தம், சொர்க்க நரகமும் அனந்த பேதம், திகழ்கின்ற சமயமும் அனந்தம். அதனால் சமயங்கள், ஏராளமான சமயங்கள் அனந்தம், அவைகளெல்லாம் அனந்தம். திகழ்கின்ற சமயமும் அனந்தம். அதனால் ஞான சிற்சக்தியால் உணர்ந்து இப்படி அனந்தமாக வருகின்றன. எல்லாம் நமக்கு நிறைய வந்து கொண்டே இருக்கின்றன. இதை என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய திருவருள் துணை கொண்டு அறிவினாலே, உண்மையான மெய்ஞானத்தினாலே உணர்ந்து கொண்டு இந்த பல்வேறு பிறவிகளில் பல்வேறு பெயர்களும் ஊர்களும் உறவுகளும் நமக்கு வந்து பல்வேறு கருத்துக்களும் வந்து நம்ம அலைமோதி இந்த பல்வேறு வகைகளில் துன்பப்படாமல் வாழ்வதற்கு ஒரு வழி சொல்றார் தாய்மானவர். காரணந்தங்கோடி வருஷித்தது என நண்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே. இறைவா, உன்னுடைய திருவருள் துணை கொண்டு இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு நான் எந்த உடலில் இருந்தாலும் அல்லது உடலில் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த துன்பத்தில் இருந்து நான் வெளியே வருகின்ற ஒரு நல்ல வழியை எனக்கு நீ காட்டு. காரணந்தம் கோடி வருஷித்தது என நண்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே. எப்படி மழை பொழிதோ அப்படி இறைவனை நினைத்து மனம் நெகிழ வேண்டுமா? அப்படி நெகிழ்ந்தால் நம்முடைய வினைகளெல்லாம் கரைந்து போய்விடும். கருதறிய ஆனந்த மழைபொழியும் முகிலை நம் கடவுளை துரிய வடிவை. நாம் எப்படி அந்த கண்ணினாலே நெகிழ்ந்து அந்த இறைவனை வணங்குகிறோமோ அதுபோல அவனும் தன்னுடைய அருளை மழை போல வருஷிப்பான நம்ம மேல. பேரனந்தம் பேசி மறையனந்தம் சொல்லும். இப்படி கடவுளைய ஒவ்வொரு நம்முடைய வேதங்களெல்லாம் பலவாறு அவனை புகழ்ந்து சொல்லுகின்றன. பல்வேறு மதத்தில் உள்ள தலைவர்கள் பல்வேறு விதமாக விளக்குகிறார்கள். பேர் அனந்தம் பேசி அவனுக்கு ஏராளமான பெயர்களையும் சொல்லுகிறார்கள். மறைகளெல்லாம் பலவிதமாறு பேசுகின்றன. அப்படி இருக்கக்கூடிய ஒரே பொருளைத்தான் எல்லாரும் அப்படி பேசுறாங்க. பெரிய மௌனத்தின் வைப்பை பேசரும் அனந்தபத ஞான அனந்தமாம் பெரிய பொருளை பணிவாம். நம்ம முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா? அதுபோல இறைவனை பணிதல், அவனுடைய புகழை பேசி அவனிடம் பணிய வேண்டும். அப்படி பணிந்தால் நமக்கு இந்த வாழ்விலே பிறவியிலே இருக்கக்கூடிய அனைத்து வகையான இடர்களிலிருந்தும் நாம் விடுபடலாம். ஆகவே எல்லா பிறவியும் பிறந்து இழைத்த பிறகு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். 32வது வரி. இதுக்கு இந்த வரியில ஒரு சூட்சம் ஒன்று சொல்கிறார்கள் பெரியவர்கள். அவருக்கு 32 வயசு. 32வது வயசுல சாமியை பார்த்துடுறார். இந்த 32வது வரியில அதே செய்தி வருகிறது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். 32 வயசு அவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த கிட்டத்தட்ட அந்த கடைசி நேரத்தில் தான் அவருக்கு இறைவனுடைய தரிசனம் கிடைத்திருக்கிறது. மெய்யே, அவன்தான் மெய்யானவன், அவன்தான் சாஸ்வதமானவன், அவன்தான் நிலைத்தவன். மீது எல்லாம் நாம பார்க்கக்கூடிய அத்தனை பொருள்களும் மாறி அமையக்கூடியவைகள். எல்லா பொருள்களும் மாறி அமையக்கூடியவைகள். ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறி அமையும். இன்னைக்கு குருதியாக இருக்கும், நாளைக்கு சாக்கடை தண்ணீரா போயிடும். சாக்கடை தண்ணீரா இருக்கும், கடல் நீரா மாறும். கடல் நீரா இருக்கும், காற்றா போயிடும். ஏன்னா தண்ணீர்ல ஆக்சிஜன் ஹைட்ரஜன் 2 வாயு சேர்ந்தானே தண்ணீரா போகுது, அது போயிடும். இப்படி ஏராளமா மாறுதல்கள் இருக்குன்னு. ஆனால் இதுல சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரே நிலைத்த பொருள், மெய் என்று சொல்லுவதற்கு இலக்காக இருக்கக்கூடிய பொருள் கடவுள் ஒருத்தந்தான். ஆகவே மெய்யே உன் பொன்னு அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். வீடு, இதிலிருந்து விடுதலை அடைந்தேன். இதுவரையிலும் இந்த பிறவிகளிலே ஒவ்வொரு பிறவியாக அந்த சுழற்சியிலே மாட்டிக்கொண்டு அந்த சுழற்சியிலிருந்து விடுபடாமல் அந்த சுழலுக்குள்ளாகவே நான் வந்து கொண்டிருந்தேன். இறைவா, உன்னுடைய கருணையினால் திருப்பெருந்துறையில் நீ என்னை ஆட்கொண்டு அருளியதினால், நீ நயன தீட்சை செய்ததால், ஸ்பரிச தீட்சை செய்ததால், பாத தீட்சை நீ செய்து வைத்ததால், உபதேசம் செய்து திருவைந்தெழுத்தை எனக்கு உபதேசித்ததன் காரணமாக உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலையிலே நீ வைத்து அருளியதன் காரணமாக மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று விடுத்தேன். அவன் உலகத்திலே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த உலோகத்தை சொல்றார், பொன் அடிகள். ஏன்னா அதுல மாசுமறு இல்லை, எந்த மாசுமரும் அதுல கலக்க முடியாது. அப்படிப்பட்ட பொன் அடிகளை கண்டு, அப்படி கண்டதனால், அப்படி மெய்யாக கண்டதனால் இன்று எல்லா பிறவி துன்பங்களிலிருந்தும் நான் விடுபட்டு இறைவா உன்னுடைய தரிசனத்தை பெற்றேன். இறைவனை மெய், இந்த இடத்துல மெய்யே அப்படிங்கறத சிவனேன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மெய்யே அப்படின்னு சொல்ற. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். உண்மை சுரூபமாக இருக்கக்கூடியவனே, நிலைத்த பரம்பொருளே, உனது அழகிய திருவடிகளை கண்டு இன்று எல்லாவித துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெற்றேன். இப்போ மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு விடுதலை அடைந்ததன் காரணமாகத்தான் முற்பிறவிகளுடைய எல்லா விதமான செய்திகளும் அவருக்கு தெரிஞ்சது. நமக்கு தெரியாம இருக்கிறது காரணம் இறைவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கல. அவருக்கு தெரிஞ்சதுனால முற்பிறவிகளுடைய எல்லா விதமான தரிசனங்களும் அவருக்கு கிடைத்தது. ஆகவே
அவருக்கு வேறொன்றும் மாறி அமைந்தது. இறைவனை தரிசிப்பதற்கு முன்பு இந்த உடம்பிலே உள்ள கரணங்கள் எல்லாம், உடம்பிலே உள்ள கருவிகள் எல்லாம், இந்த கருவிகளும் மாறி அமையக்கூடியவைகள், இந்த கருவியினால் பார்க்கக்கூடியவைகளும் மாறி அமையக்கூடியவைகள். இப்ப கண்ணு இருக்கு, கண்ணினாலே கண்ணும் மாறி அமையக்கூடியது, கண்ணினால பார்க்கப்படக்கூடிய பொருளும் மாறி அமைந்து விட்டன. ஆனால் இதே உடம்பில் இருக்கும் பொழுது இதே உயிரை இறைவன் தன்வசப்படுத்தி கொண்டான். அப்ப தன்வசப்படுத்தி கொண்டதுனால இந்த உயிரினுடைய தன்முனைப்பு இந்த உயிரிலிருந்து கடந்து போய்விட்டது. பார்ப்பதற்கு மாணிக்கவாசகர் பழைய உடம்பிலே இருக்கிறார். ஆனால் அந்த உயிரிலே இருந்த சிவம், உள்ளிருந்த சிவம் என்ன ஆயிடுச்சு? வெளிப்பட்டு விட்டது. இப்போ யார் அங்க செயல்படுறாங்க? அந்த உடம்பில் இருந்து செயல்படுவது சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட என்று பெருமான் அந்த 51வது பதிகத்தில் சொல்லுகின்றார். ஆகவே அவருடைய கரணங்கள் எல்லாம் பசு கரணம், பசுன்னா அந்த உயிரினுடைய கருவிகளாக இருந்தவைகள் எல்லாம் இறைவனுடைய கருவிகளாக மாறிவிட்டன. அதான் சாஸ்திரம் சொல்லுகிறது, ஏகனாகி இறைவனை நிற்றல், முற்றிலும் இறைவன் வசமாக அந்த உயிர் மாறி அமைந்து விட்டது. இப்போ அதிட்டித்து நிற்றல்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க சாஸ்திரத்துல. அதிட்டித்து நிற்றல்னா, இப்போ கோவிந்தராஜன் இருக்காருன்னு வச்சுங்க, அவருடைய குணாதிசயம் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னுடைய குணாதிசயத்தை அவர்களை கொண்டு இப்ப ஸ்தாபிச்சிருது. அவருடைய குணாதிசயம் முற்றிலும் அந்த இடத்த விட்டு அகற்றி எடுத்துட்டு என்னுடைய குணத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட நிலைநாட்டி வில் பவர்னால அவர் இல்லாம செயலடக்க செஞ்சிருது. அதுபோல இறைவன் என்ன செய்கிறான்? தன்னையே வந்து அந்த உயிரிலே அவன் நிலைநாட்டி விடுகிறான், அதிட்டித்து விடுகிறான். அந்த உயிரினுடைய தன்முனைப்பு, பழைய எல்லா விதமான குறைபாடுகளையும் அகற்றி விடுகிறான். அந்த நிலைமை மணிவாசக பெருமானுக்கு வந்துவிட்டது. ஆகவே இந்த இறைவனை புறக்கண்ணால் யாராலும் பார்க்க முடியாது. மணிவாசகருக்கு இறைவன் அந்த பசுகரணங்களாக இருந்ததை பதிகரணங்களாக அவன் மாற்றினதுனால எதிரே இருந்த இந்த அந்த பரம்பொருளை அவருடைய கண்களாலே அவர் பார்த்தார். ஞானக்கண்ணே கொடுக்கல, இந்த கண்களுக்கே அந்த சக்தியை இறைவன் தந்ததுனால அவர் இறைவனை பொன்னடிகளை இன்று தரிசித்தேன் என்று சொல்ல, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அதை தான் முதல்ல சொல்ற பாருங்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவனென யானும் தேரினன் காண்க. சிவபெருமான் அவனுடைய கண்களினாலேயே சிவபெருமானை காணுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பேர் எனக்கு கிடைத்தது என்று இந்த செய்தியை சொல்கிறார். அடுத்தது, உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. உய்வடைதல் அப்படின்னா துன்பங்களிலிருந்து வெளிவருதல், துன்பங்களிலிருந்து விடுபடுதல். துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இறைவன் என் உள்ளத்துக்குள்ளே ஓங்கார சுரூபமாக தேடுகிறான். இந்த ஓங்காரம் என்பது ஆதிநாதம் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் பிரிமோர்ஷியல் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓங்காரம் என்பது இறைவன், இந்த உயிர், இந்த உலகம் எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் அதி அற்புதமான ஆற்றல். இந்த ஓங்காரத்தில் 5 கலைகள் இருக்கின்றன. இந்த 5 கலைகளும் நம்ம உடம்புல இருக்கு. 5 கலைகளாக இருந்து இந்த உடலினுடைய சூட்சமான கரணங்களை எல்லாம் அவைகள் இயக்கி கொண்டிருக்கின்றன. ஓங்காரம் தான் நம்ம உடம்பை இயக்குது, ஓங்காரம் தான் இந்த உலகத்தை இயக்குது. ஓங்காரம் இறைவனுடைய சொரூபமாக இருக்கிறது. அப்போ 3க்கும் ஒன்று இணைப்பு நமக்கு வரணும்னு சொன்னா அந்த ஓங்காரத்தை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். ஓங்காரம் தான் திருவைந்தெழுத்தாக சற்று அடுத்த நிலைக்கு வந்திருக்கு. ஓங்காரம் என்பது, ஓங்காரத்தை உச்சரிப்பதற்கு முற்றிலும் துறந்த பரிபூர்ணமான சன்னியாசிகள். உடையில இருந்தால் மட்டும் பத்தாது, அவர்கள் பரிபூர்ணமான பிரம்மச்சரியம், பரிபூர்ணமான சன்னியாசிக்குரிய முழு இலக்கணம் அவர்களிடம் இருக்கணும். நம்ம சாதாரணமாக காயோட கட்டவங்களாம் நம்ம சன்னியாசின்னு நினைக்கிறோம். சந்நியாசம் என்பவன் ஒரு தலைத்தரமான சன்னியாசியாக இருக்கக்கூடியவன் தனக்குத்தானே அவன் ஆத்ம பிண்டம் போட்டுக்கொள்வான். என்னைக்கு அவன் சன்னியாச தீட்சை எடுத்துக்கொள்கிறானோ தனக்குத்தானே அவன் வந்து அந்த இறந்த பிறகு என்னென்ன கிரியைகள் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் தனக்கே செஞ்சிருவான். உயிரோட தகப்பனார் இருந்தால் கூட தகப்பனாருக்கும் சேர்த்து அவன் தேவசம் பண்ணிடுவான், தாய்க்கும் சேர்த்து தேவசம் பண்ணிடுவான். அவனை பொறுத்தளவுக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது, சகோதரன் கிடையாது, மனைவி கிடையாது, குழந்தை கிடையாது, எல்லாம் கிடையாது. அவன் உலகத்தை பொறுத்த அளவுக்கு அவன் இறந்து போனவன். இறைவனை பொறுத்த அளவுக்கு அவன் வாழக்கூடியவன். ஒரு கட்டை ஒன்று இந்த உலகத்தில் இருந்ததுன்னா உணர்வுகள் இல்லாமல் இருக்கும் இல்லையா? அதுபோல உலகத்தினுடைய எந்த காட்சிகள் வந்தாலும் அந்த காட்சியினால இவன் பாதிக்கப்படக்கூடாது. அவன் தான் சன்னியாசி, அவன் தான் காவி உடுத்துறதுக்கு லாயக்கானவன். இந்த காவி வந்து தீயினுடைய சின்னம். தீ எரிஞ்சுன்னா அதனுடைய ஜுவாலை எப்படி இருக்கோ அது மாதிரி தான் காவியினுடைய நிறம். அப்ப முற்றிலும் ஆசைகள் யார் ஒருவனுக்கு முற்றிலும் இல்லாமல் போய் நசித்து போய்விட்டதோ அவன் ஒருவன் மட்டும்தான் அந்த காவி அணியலாம். நம்ம சாதாரணமாக பாருங்க, அந்த அழுக்குப்படாமல் இருக்கிறதுக்காக கூட கட்டிக்கிறாங்க. தவறு, அது நம்ம தொடவே கூடாது, அது நமக்கு தகுதியே கிடையாது.
முற்றிலும் ஆசைகள் நசித்து போனவன். எப்படிப்பட்ட உருவத்தை பார்த்தாலும் இந்த மனசுல கிளர்ச்சியே இருக்கக்கூடாது. நம்ம 5 புலன்களாலும், அறிகருவிகளாலும், செயற்கருவிகளாலும், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, உடம்பு, அதே போல காலு, கை, எருவாய், கருவாய், பேச்சு, வாய், இந்த 10 கருவிகளாலும் அனுபவிக்கக்கூடிய எந்த பொருள்கள் எதுக்க வந்து உட்கார்ந்தாலும், எதுக்க நின்னாலும், கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் யார் ஒருவன் இருக்கிறானோ அவன் மட்டுமே காவி அணிந்து கொள்ளலாம். ஏன்னா அவன் தனக்கே பிண்டம் போட்டுக்கிட்டான், தன்னையே அவன் இறந்து போனவனாக வைத்துக் கொண்டான். அவன் ஆன்மீக வாழ்க்கையில் மிக விழிப்படைந்தவனாக இருப்பான். அவனை போல இறைவனை நேசிக்கக்கூடியவன் யாரும் இருக்க முடியாது. மற்ற பற்றி எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். ஒரு பற்றும் உலகத்தில் இல்ல, ஒரே பற்று இறை பற்று. பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. அது மாதிரி இறைவனை மட்டும் அவன் பற்றி இருப்பான். உண்மையான உன்னதமான சன்னியாசி. உன்னதமான சன்னியாசியை கல்யாணத்துக்கு கூட்டம் வரமாட்டாங்க. ஏனென்றால் இவன் சவத்துக்கு நிகரானவன். ஒரு உலகியல் வாழ்க்கை அவனுக்கு வந்து சவம் போன்றது. இது வந்து உலக வாழ்க்கையை பெருக்குவதற்குரிய ஒரு விஷயம். இதுல நான் வரமாட்டேன், இதுக்கு நான் ஆதரவு தரமாட்டேன், இதுக்கு வந்து என்னுடைய ஆசீர்வாதம் தேவையில்லை, நான் வரமாட்டான். உண்மையான சன்னியாசி நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாங்க. அவங்க இறந்து போன இடத்துல சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாங்க. அவங்க சன்னியாசியினுடைய தர்மம் மிக உயர்ந்த தர்மமாக நம்முடைய இந்து சமயத்தில் இது பண்ணியிருக்காங்க. சன்னியாசி என்பவன் கிட்டத்தட்ட அவன் இறைவனுக்கே நிகர். அதனாலதான் சன்னியாசிக்கு நம்ம பாத பூஜை பண்றோம். சன்னியாசியை வந்து நம்ம வந்து தெய்வமாக பாவிக்கிறோம். இப்பொழுதும் திருமணங்களில் போய் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் அவங்க வந்து சயனிக்க செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு என்னென்ன ஆராதனைகள் செய்கிறாரோ அதெல்லாம் செய்வோம். மாலை போட்டு அந்த பஞ்சகல தீபம் எல்லாம் நெய்வேத்தியம், சாப்பாடுன்னு கிடையாது அவங்களுக்கு. அவங்க சொல்றதெல்லாம் நெய்வேத்தியம் அப்படின்லாம் செய்வோம். அவன் உலக வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு இறந்து போனவன், தெய்வத்தை பொறுத்தளவுக்கு அவன் உயிர் வாழ்கின்றவன். அதாவது ஒரு ஞானிக்கு உலகாயுத விஷயங்களெல்லாம் இரவு, ஒரு உலகாயுத மனிதனுக்கு இறைவனை பொறுத்த விஷயங்கள் எல்லாம் இரவு, ஞானிக்கு தெய்வத்தை பற்றிய விஷயங்கள் எல்லாம் பகல், ஒரு உலகாயுத மனிதனுக்கு உலகாயுத விஷயங்கள் எல்லாம். ஞானி எதை இரவாக நினைக்கிறானோ அதை உலகாயுதவாகி பகலாக நினைக்கிறான். இவன் பகலாக நினைப்பதை அவன் இரவாக நினைக்கிறான். ஆகவே ஒரு ஞானியை நம்ம வந்து முறையாகவும் பயன்படுத்த வேண்டும். எங்க கூப்பிடலாம், எதுக்கு வந்து அவங்கள நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு. உண்மையான துறவிகள், அந்த தர்மம் தெரிந்த துறவிகள் நம்ம நினைச்ச மாதிரியெல்லாம் அவங்கள வந்து வர முடியாது. அவர்கள் இருக்கிற இடம் தெய்வம். ஒரு சன்னியாசி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தாருன்னா விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவன் தெய்வத்துக்கு நிகரானவன். தெய்வ சன்னியில் விளக்கேற்றி வச்சிரும் இல்லையா, அது ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த சன்னியாசிக்குள்ள தர்மங்கள். ஆகவே அந்த சன்னியாசி தான் அந்த ஓங்காரத்தை உச்சரிப்பதற்கு தகுதி பெற்றவன். நம்மளும் சொல்லலாம், ஒரு சில முறைகள் சொல்லலாம். அதுவே சாதனமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்காக தான் சுவாமி இன்னும் இறை கொண்டு வந்து திருவைந்தெழுத நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். நம்ம சொல்லலாம், குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லலாம், சிவாய நம அப்படின்னு நம்ம சொல்லலாம். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, என்னுடைய உள்ளத்திலே நான் இடர்களிலிருந்து விடுபடுவதற்காக எனக்கு உள்ளத்திலே நீ ஓங்காரமாய் நின்றிருக்கிறாய். அதனாலதான் பெருமான் இந்த ஓங்காரத்தை வந்து முதல்ல சொல்லாம முன்னாடியே திருவைந்தெழுத்த சொல்லி நடுவில் திரியசருங்கிற பதிகத்தில் கடைசி பாட்டில் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம் புகுந்தான். சிவாய நம நான் ஒரு தவமும் செய்ய தெரியல எனக்கு, நான் சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு கூட நான் போகல, ஆனா அவர் நான் இருக்கிற இடத்துக்கு தேடி எனக்கு வந்து தரிசனம் தந்து எனக்கு எல்லா அருளையும் தந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஞானி வழிகாட்டும் பொழுது எல்லாருக்கும் உரிய செய்திகள் இருக்கும். இல்ல விஷயம் புரிந்தவர்கள் எளிமையாகவும் சொல்லுவாங்க, அதே சமயத்துல சில நுட்பமான விஷயங்களையும் அவர்கள் சொல்லுவார்கள். நம்முடைய இந்த உடல் இயங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த உடலுடைய இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு ஒலி எதுன்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம். மனதையும் உடலையும் மிக அமைதிப்படுத்தி நம்முடைய உடலிலிருந்து எழுகின்ற ஒளியை நாம் கேட்போமானால் அது ஓங்காரம். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும்ல, அதுக்கு ஒரு சத்தம் இருக்கும். சாதாரணமா இந்த மேஜை பிடிச்சிருந்தாரு தடதடன்னு சத்தம் இல்லையா, அப்ப இந்த பூமி பூரா பிரபஞ்சம் பூரா இயங்கிட்டு இருக்கு இல்லையா, அதனுடைய சப்தம் ஒன்று இருக்கும் இல்லையா, அதனுடைய சப்தம் அதை மனதை அமைதிப்படுத்தினால் நமக்கு கேட்கும். அது வந்து ஓங்காரம். இறைவனுக்கு அடுத்த வடிவமாக இறைவனுடைய பிரதிமையாக இருக்கக்கூடிய இறைவனுடைய சின்னமாக இருக்கக்கூடியது ஓங்காரம். அப்போ இந்த மனிதனும் இந்த உலகமும் இறைவனும் மூன்றும் ஒன்று சேர வேண்டும் என்றால் அந்த ஓங்கார துவனியின் மூலமாகத்தான் நாம் ஒன்று சேர முடியும். ஞானிகள் தன்னை வந்து இறைவனுடைய இணைப்பதற்கு பாலமாக இந்த ஓங்காரத்தை பயன்படுத்துகிறார்கள். இப்ப நமக்கு ஓங்காரம் நம்ம சொல்ல முடியலன்னு நினைக்க வேண்டியதில்லை. திருவைந்தெழுத்தை நாம் அதற்கு பதிலாக நாம் உபயோகப்படுத்தலாம்.
ஏன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஈடேற்றுவதற்கு, ஒரு குழந்தை சின்ன குழந்தை இருக்கு, 4 குழந்தை இருக்குன்னா 4 குழந்தைக்கு 4 விதமாக அந்த உணவை பாகம் பண்ணி தருவாள். சின்ன குழந்தையா இருந்தால் பால் மட்டும், அதுக்கு அடுத்த குழந்தைய சோறை நல்லா மசிச்சு, அதுக்கு அடுத்த குழந்தையா இருந்ததுன்னா தயிர் சாதம், மேலே இன்னும் பெரிய குழந்தையா இருந்ததுன்னா அதுக்கு சாம்பார் ரசம்லாம் போட்டு அப்படி கொடுக்குறாங்க இல்லையா? அதுபோல யாரும் விடுபட்டு கூடாது. எல்லோரும் நன்மை அடைய வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், எல்லோரும் ஆனந்தமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த பிரபஞ்ச வாழ்க்கையே ஆனந்தத்திற்காக தரப்பட்டது. இதில் கவலைப்படுறோம்னா நம்ம ஏதோ சிக்கல் பண்ணியிருக்கோம், பயப்படுறோம்னா நம்ம ஏதோ சிக்கல் பண்ணியிருக்கோம். ஆகவே இதிலிருந்து தான் விடுபட்டு நாம் சரியாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் பல்வேறு விதங்களில் பிரயோகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு இதை ஒரு மாதிரி பிரயோகம், ஒரு மந்திரத்தை ஒரு மாதிரி பிரயோகம் பண்ண முடியாது. ஆனால் இந்த சூட்சமான இருக்கக்கூடிய இந்த ஓங்காரம் தான் நம்முடைய உள்பகுதிகளை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கின்றன. இது செய்தி அளவில் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த ஓங்காரம் 5 கலைகளாக பிரிந்திருக்கிறது. அகரம், உகரம், மகரம், நாதம், பிந்து. இது 5 கலைன்னு சொல்லுவாங்க. 5 கூறு, கலைங்கிறத கூறு. இந்த அகரமானது நம்முடைய செயல் தத்துவத்தைக்கு காரணமாக இருக்கிறது. ஆங்கிற எழுத்து நம்முடைய உடம்புல செயல் தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. செயல் தத்துவம் உண்டாகிறதுக்கு ஆங்கிற எழுத்து காரணமாக அமைகிறது. அது மாதிரி உகரம், அடுத்தது ஊ, ஆ ஊ மா சேர்ந்ததுதான் ஓம். அந்த ஊ என்ற எழுத்து புத்தி தத்துவத்தை செயல்படுத்துகிறது உடம்புல இருந்து. ம என்ற எழுத்து மனதை செயல்படுத்துகிறது. நாதம் என்பது சித்தம், அதாவது இந்த எல்லா மனத்தினுடைய அடி ஆழத்திலிருந்து எல்லா நினைவுகளையும் தேக்கி வைக்கக்கூடிய இந்த சித்தத்தை அது செயல்படுத்துகிறது. விந்து என்ற தத்துவம், புருட தத்துவம் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். புருட தத்துவம் என்ற ஒரு தத்துவத்தை அது செயல்படுத்துகிறது. அந்த புருட தத்துவத்துக்குள்ள ஒரு 5 தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றன. காலம், நீதி, கலை, வித்தை, அராகம்னு சொல்லக்கூடியது. அதை நம்ம மேலே மேலே போகும்பொழுது அதை பார்க்கலாம். ஆகவே இந்த அகார, உகார, மகாரங்கள், நாதம், பிந்து என்று 5 கிளைகளாக பிரிந்து உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த கரணங்கள், சூட்சமான பகுதிகளை அவைகள் செயல்படுத்தி கொண்டிருப்பதால் தான் நாம் செயல்படுகிறோம். ஆக எழுத்துக்கள், இந்த சவுண்டும் கூட, அந்த ஒலிகளும் கூட மாயையில் சேர்ந்தவைகள். ஆகவே அவைகளும் சடம்தான். ஆனால் இந்த எழுத்துக்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு சிவபெருமான் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு கர்த்தாவை நியமித்திருக்கிறார் உயிர் கொடுப்பதற்கு. இந்த ஓங்காரம் உயிரோட விளங்குறதுக்காக பஞ்ச கலைகளுக்கும் பஞ்ச தெய்வங்களை சிவபெருமான் நியமித்திருக்கிறான். அகாரத்தை பிரம்மன் மூலம் செயல்படுத்துகிறான், உகாரத்தை மகாவிஷ்ணுவின் மூலமாக செயல்படுத்துகிறான், மகாரத்தை ருத்ரன் மூலமாக செயல்படுத்துகிறான், நாதத்தை மகேஸ்வரன் என்ற ஒரு தெய்வத்தின் மூலமாக அவன் செயல்படுத்துகிறான். விந்து தத்துவத்தை சதாசிவம், சதாசிவம்னா கோயில் இருக்கு இல்லையா, சிவலிங்க வடிவம், அதன் மூலமாக அவன் செயல்படுத்துகிறான். இப்படி எவ்வளவு உள்ள விஷயங்கள் இருக்கு பாருங்க. நம்முடைய உடம்பை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த உடம்பினுடைய உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள், அது செயல்பட வேண்டிய தன்மை, எப்படி இறைவன் அந்த அமைப்பை வைத்திருக்கான் நம்ம ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் நமக்கு 36 கருவிகளை வழங்கி இருக்கிறான். அந்த கருவிகளுடைய பயன்களை பற்றி நம்ம தெரிந்தோமானால் நம்ம உள்ளம் தானாவே நிகழ்ச்சி அடையும். இறைவன் மேல அவ்வளவு பக்தியும் அன்பும் நமக்கு உண்டாகும். நம்ம எப்படி நடந்துக்கணும் இறைவன்கிட்ட, அல்லது வழிபாட்டில் எப்படி நடந்துக்கணுங்கிறத நமக்கு தானாவே மனசுல உதயமாகும் இந்த கருத்துக்கள் எல்லாம். ஏனென்றால் அப்படிப்பட்ட நுட்பமான இந்த உடல் அமைப்பையும் இந்த உடல் இயக்கத்தையும் செய்து வைத்திருக்கிறோம். நம்ம பிசிக்கலா உடம்பை அறுத்து ஆபரேஷன் பண்ணி பார்த்துடுறோம். ஆனால் நுண்மையாக இதுல பல்வேறு விதமான தத்துவங்கள், செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. நுண்மைதான் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இறைவன் தன்னுடைய சின்னமாக ஓங்காரத்தை வைத்திருக்கிறான். ஓங்காரம் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. ஓங்காரம் தான் இந்த உடல் வாழ்க்கையை இயக்கி கொண்டு. ஆகவே இறைவனிடம் நாம் நெருங்க வேண்டுமானால் ஓங்காரத்தின் மூலமாக அவனை நெருங்கலாம். ஓங்காரத்தை நாம் உச்சரிக்க நாம் இயற்கையோடு இயைந்து போகிறோம். இயற்கையினுடைய அந்த டியூன் சொல்றாங்கல்ல, அந்த டியூன் ஒழுங்குபாடு, அந்த ஒழுங்குபாட்டோடு நாமும் இயைந்து போகிறோம். இது கூட நம்ம சாதாரணமாக ஒரு சில ஓங்காரம் நம்ம உச்சரிக்கலாம். ஒரு 5, 6 அப்படி உச்சரிக்கலாம். உச்சரிக்கும் பொழுது இந்த அகரம் இருக்க, அது இந்த உலகத்தையும் அதுதான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அகரம் உலகத்தினுடைய தோற்றம், உகரம் உலகத்தை சில காலம் நின்று இருக்கு இல்லையா, அதுதான் உகரம். உலகத்தினுடைய முடிவு மகரம். ஆகவே இந்த அகர உகர மகரம் தான் இந்த உலகத்தையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் உள்ளடக்கித்தான் பெருமான் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. ஓங்காரம் இந்த உயிரை செயற்படுத்துகிறது, உடலை செயற்படுத்துகிறது, இந்த பிரபஞ்சத்தை செயற்படுத்துகிறது. இறைவனுக்கும் அது சின்னமாக விளங்குகிறது. இந்த ஓங்காரத்தை நாம் அனுசரிப்பதன் மூலமாக நாம் இறைவனோடு இயைய முடியும், உலகத்தோடு ஒற்றுமைப்பட முடியும், உள்ளத்தையும் அதோடு கொண்டு போய் இணைக்க முடியும்.
நம்ம ஒட்டுமொத்தமான வடிவம். நம்ம மட்டும் தனியா இல்லை, பிரபஞ்சத்தில் நாம் ஒரு அங்கம். அந்த இசைவு நமக்கு தெரியணும். இப்போ இசைக்கருவிகள் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 90-100 கருவிகள்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா? அந்த கருவிகள் எல்லாம் ஒரே ஒரு நோக்கத்தோடு ஒன்றாக அவைகள் செயல்பட்டு இருந்தாதான் நாதம் சரியா வரும். இப்போ நம்ம இயற்கை எவ்வாறு நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்குது, அதனுடைய இசை தத்துவம் என்ன, அது எந்த போக்கில் போகிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டோமானால் அதை சொல்லுவது நம்முடைய சாஸ்திரங்கள் தான், நம்முடைய அருளாளர்கள் தான். விஞ்ஞானிகள் அதை பற்றி தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் ஒன்னே இந்த உலகத்தை எவ்வாறு சுகமாக வாழ்வது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த உலகத்துக்கு உண்மையான சுகத்தை உண்டு பண்ணுவது அந்த இயற்கையினுடைய நியதி தெரிந்து அந்த இயற்கையோடு நாம் ஒத்துப்போதல். அதுக்கு இந்த மந்திர சாதனம் நமக்கு மிக அற்புதமாக உதவுகிறது. நம்ம ஓங்காரத்தை துறவிகள் தான் அதை அனுஷ்டிக்கலாம். நம்ம ஓங்காரத்தை உச்சரிப்பதற்கு நமக்கு அதிகாரிகள் இல்லை. நம்ம ஒரு சில மந்திரம் சொல்லலாம். சொல்லும் பொழுதும் கூட ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஆழ்ந்து சொல்லணும். ஓங்காரத்தை உச்சரித்து நீண்ட ஒலியா வெளியே உச்சரிக்கலாம். உச்சரித்து ஒரு ஒலிக்கும் இன்னொரு ஒலிக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடைவெளி, அதை நீங்கள் கவனித்து பார்க்கணும். அதில் கவனத்தை நம்ம செலுத்தணும். அடுத்த எண்ணங்கள் கலக்காதபடி. அதே மாதிரி நம்ம திருவைந்தெழுத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். முதவே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறோம். அப்படி பயன்படுத்தி அதை நீளமாக நம்ம அதை பயன்படுத்தி அந்த இடைவெளி நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போனோம்னா தியானம் என்பது சுலபமாக அமையும். மந்திரத்தோடு கூடிய தியானம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான தவறுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அறியாமையை மந்திரமானது அழித்து தேய்த்து விடும். அருணை சொல்றாரு, உன்னுடைய திருவடி என்னுடைய தலையில் இருக்க எழுத்தெல்லாம் அழிச்சு விடும், ரப்பர் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல இந்த மந்திரம் என்ன செய்யும்னா நம்முடைய அறியாமையை அழிச்சிடும். அறியாமையை அழித்த பிறகு நமக்கு இறைவனுடைய சாநித்தியம் அந்த உயிரிலே நமக்கு விளங்கி தோன்றும். நாம் நம்முடைய பசு கரணங்கள் எல்லாம் இறைவனுடைய கரணங்களாக மாறி அமையும். ஆகவே உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, ஓங்காரமாய் நின்ற மெய்யா. நின்றன்னா அதாவது இந்த மந்திரங்களை திருவைந்தெழுத்தை நாம் மீண்டும் 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 சொல்லிக்கொண்டிருக்க நம்முடைய உயிரினுடைய அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அதன் மேலுள்ள அழுக்குகளெல்லாம் மெல்ல மெல்ல விலகி அவன் உள்ளிருக்கின்றவன் வெளியே தோன்றுவான். கடவுள் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறது, அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதெல்லாம் கிடையாது. கடவுள் அங்கிருந்து வர்றாரு இங்கிருந்து வர்றாருலாம் கிடையாது. கடவுள் இல்லாத இடம் எது? இல்லாத இடமா இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போக முடியும். எல்லா இடத்துலையும் அவன் தானே நிறைஞ்சிருக்கிறான். நமக்கு அவன் இருப்பை நாம் உணராமல் இருக்கிறோம். அந்த உணராமல் இருப்பதற்கு அவன் மேலே போட்டு வைத்திருக்கின்ற அழுக்குகள், அந்த அழுக்குகள் மந்திர ஜபத்தினால தீரும். அப்பொழுது அவன் வெளியே தன்னுடைய சாநித்தியத்தை நமக்கு காட்டுவான். அப்படி காட்டுகின்ற பொழுது உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நீ இறைவனே நீ நிற்கிறாய், அப்படி இருக்கின்ற மெய்யா, இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன், நிலைத்த பொருளாக நீ எனது உயிரினிலே விளங்கி தோன்றுகிறாய். அப்படி மெய்யாக இருக்கின்ற நீ விமலன். விமலன்னா எந்த விதமான மலங்களும் இல்லாதவன். கடவுள் மலங்களால் பற்றப்படாதவன். நம்மெல்லாம் மலம்னா குறைபாடுகளினால் பற்றப்படுகின்றவர்கள். நமக்கு சுலபமாக நம்ம ஒரு தப்புல ஆட்பட்டுடுவோம். ஏதாவது நம்ம வசப்படுத்தக்கூடிய பொருள் வருதுன்னு வசப்பட்டு போயிடும், அது பின்னாடி போயிடும். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும், ஆஹா தவறி வந்துட்டோமே அப்படின்னு. ஆனால் இறைவன் எந்த பொருள்களும் அவனை வசப்படுத்த முடியாது. அதனால் அவன் விமலன், மலம் இல்லாதவன். விடைப்பாக அவன் ரிஷபத்தை வாகனமாக கொண்டவன். ரிஷமம் தர்மத்தினுடைய சின்னம். இறைவன் தர்மத்தின் மீது ஏறி வருகிறான், அறத்தின் மீது ஏறி வருகிறான். அப்போ தர்மத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் தர்மத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவனை அடைதல் தர்மத்தை பின்பற்றுவதன் மூலமாக. அப்ப நம்ம தர்மத்தை அவன் விடையை தன்னுடைய வாகனமாக வைத்திருக்கிறான். இந்த ஊழிக்காலம் வந்தது. அந்த ஊழிக்காலத்துல எல்லாத்தையும் தனக்குள்ள ஒடுக்கி கொண்டான் சிவபெருமான். அறம் நான் எங்க போறதுன்னு கேட்டுச்சான். வா அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ரிஷபம் ஆத்தி கொண்டு அது மேல அமர்ந்து கொண்டார். ஆகவே அறத்தினுடைய காவலனாக அவன் இருக்கிறான். ஆகவே இந்த தர்மத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் காண வேண்டும் என்றால் தர்மத்தை நாமும் அனுஷ்டிக்க வேண்டும். அதனாலதான் விடைப்பாக மெய்யா விமலா, மெய்யான பரம்பொருளே, மலமில்லாதவனே, பாசங்களின்றும் நீங்கி இருக்கின்றவனே, மிக தூய்மையாக இருக்கக்கூடிய பரம்பொருளே, தர்மத்தின் காவலனாக இருக்கக்கூடிய பரம்பொருளே, மெய்யா விமலா விடைப்பாக. இப்படி உயர்ந்த நிலையில நீ இருப்பதினால் வேதங்கள் எல்லாம் உன்னை என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியல. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி. ஆகவே வேதங்கள் எல்லாம் உன்னை என்ன சொல்றது, இவ்வளவு பெருமை உடையவனாக இருக்கிறாய்,
விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானேன் என்பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா. இப்படி பெருமையுடையவனாக இருக்கிறாய். உன்னுடைய பெருமையெல்லாம் உன்னுடைய திருவடி தரிசனம் கிடைத்த பிறகு, திருப்பெருந்துறையில் உன்னுடைய திருவடி தரிசனம் கிடைத்த பிறகு, உன்னை கண்ட பிறகு எனக்கு உன்னுடைய பெருமையெல்லாம் தெரிகிறது. வேதங்கள் உன்னை எப்படி சொல்வது, உன்னை எப்படி அழைப்பது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றன. 4 வேதங்கள், ரிக், யசுர், சாமம், அதர்வணம் என்ற வேதங்கள் எல்லாம் அலறுகின்றன. இந்த பரம்பொருளை என்ன வார்த்தை சொல்லி நான் அழைப்பேன்? நான் குளறி போய்விடுகிறது. இவ்வளவு பெருமையுடையவன், இவ்வளவு சிறப்புடையவன், இந்த உயிர்கள் மேல் அவ்வளவு அன்புடையவன், இந்த உயிர்களை காப்பாற்றுவதற்காக அவன் பல்வேறு விதமான செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பவன் என்பதையெல்லாம் விண்ணிறைந்து மண்ணிறைந்து இருக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை எல்லாம் உணர்ந்த அந்த வேதங்கள் என்ன செய்கின்றன? அவனுடைய பெருமையை சொல்லி சொல்லி பார்க்கின்றன. சொல்லி பார்த்து அவைகளால் முடியவில்லை. ஆகவே அவைகள் ஓ என்று ஓலமிடுகின்றன. ஓலமிடுதல்னா சரணாகதி. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. மேலும் அவனுடைய பெருமையை சொல்லுகிறார். வேதங்கள் எல்லாம் உலகத்தில் பரம்பொருள் எதுன்னு கேட்ட கேள்விக்கு அவைகள் சொல்லுவதற்கு தடுமாறுகின்றன. ந இத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லை, இது கடவுளா? இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு தான் சொல்ல முடியுது. கடவுள் எதுன்னு சொல்ல முடியலையா? சொல்லினால் துதித்து இழைக்கும் இச்சுந்தரன் அல்ல ஈது அல்ல என மறைகளும் அண்மை சொல்லினால் துதிக்கு இழைக்கும் இச்சுந்தரன் அப்படின்னு திருவிளையாடல் சொல்லி. அதாவது நீ இதுன்னு காட்ட முடியலையா? நீ இந்த பொருள், இந்த மேஜை இல்லை, இந்த நாற்காலி இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டே போய் எதுன்னு சொல்ல முடியாமல் வேதங்கள் எல்லாம் திணறுகின்றன. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. வேதத்தில் 4 வேதத்திலையும் ஏராளமான துதிப்பாடல்கள், கிரியைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த வேதங்களினால் கூட உன்னுடைய பெருமையை அளவிட்டு சொல்ல முடியவில்லை. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். காரணகாரிய அறிவினாலே, உன்னுடைய கருதல் அளவையினாலே கடவுளை நீ யோசித்து பார்த்து இப்படி இருக்கும் அப்படின்னு நீ கணிக்க முற்பட்டால் உன்னுடைய கருதல் அலைக்கு அப்பாற்பட்டவன் விளங்குவான். சரி, முன்னோர்கள் எழுதியிருக்கிறார்கள், வேதங்கள் எழுதியிருக்கிறார்கள், அதன் மூலமாக உன்னை கணித்து விடலாம் என்று சொன்னால் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். உங்களுடைய நமக்கு இருக்கிற அறிவெல்லாம் மிக குறைந்த அறிவு. இந்த அளவுகளை வைத்துக்கொண்டு நீ இறைவனை நீங்கள் அளக்க முற்பட வேண்டாம். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். சுடர்விட்டு உளன் எங்கள் சோதி. உன்னுடைய அளவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஜோதி சுரூபமாக இருக்கிறான். மா துக்கம் நீக்கல் உருவீர், ஆனால் மனம் பற்றி வாழ்மின். சிவபெருமானை மனம் பற்றி வாழ்ந்தால், இந்த ஆராய்ச்சியெல்லாம் விட்டுட்டு அவன் மேல அன்பு செலுத்தினால் நீங்கள் மிகுந்த நன்மை அடைவீர்கள். மா துக்கம் நீக்கல் உருவீர். உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும். சாதுக்கள் மிக்கீர், இறையே சார்மீன்களே. நீங்களெல்லாம் சத்துவகுணமிக்கவர்கள், இறைவனை சேர்ந்து விடுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சியை எல்லாம் எடுத்துக்கொண்டு, இந்த அளவையினாலையும் எடுத்துக்கொண்டு இறைவனை நீங்கள் அளந்து பார்க்க வேண்டாம், ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டாம். அவன் ஜோதி சுரூபமாக இருக்கிறான், உங்களுக்கு அருள் செய்வதற்காக அவன் இருக்கிறான் என்று எண்ணி பாருங்கள் என்று திருஞான சம்பந்தர் ஒரு பாடலில் சொல்கின்றார். அதனால வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். வேதங்கள்லாம் ஏன் தடுமாறுதுன்னு முன்னையும் சொன்னார், பின்னையும் சொல்றார். இறைவன் ஓங்கி நிற்பவன். அதுதான் ஒரு கதை சொல்றாங்க, அடிமுடி தேடிய வரலாறு. இறைவன் ஓங்கி உயரமாக வளர்ந்தான், அனற்பழம்பாக ஓங்கி இருந்தான், ஆழ்ந்திருந்தான், அகலமாகவும் இருந்தான். அவனுடைய எல்லையை பார்க்க முடியாது. விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். அதை விளக்கிறதுக்கு அவருடைய பாடல் தான் நமக்கு உதவுது. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, நுண்மைக்கும் நுண்ணியமானவன். இதான் முதல்ல நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். நுண்மையானவன். பூதங்களிலே 5 பூதங்களிலே நுண்மையானது ஆகாயம். அதை விட இன்னும் நுண்ணுக்கமான கருவிகள் எல்லாம் இறைவன் படைத்திருக்கிறான். கடைசியில முதல்ல இறைவன் படைத்த முதல் தத்துவம் நாதம் என்ற தத்துவம். அது மிக மிக நுண்மையானது. அதைவிட நுண்மையானவன். அதனால எல்லாவற்றிலும் அவன் கலந்து இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆகவே அவன் ஓங்கி ஆழ்ந்து அகன்று எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய நுண்மையான பொருளாக விளங்குகிறான். அப்படிப்பட்ட பரம்பொருளே வார்த்தை தடுமாறுது. இங்கேயும் வார்த்தை தடுமாறுது. இறைவனை பற்றிய முழுமையான ஒரு சித்திரத்தை கொடுக்க முடியாம வார்த்தை தடுமாறுகிறது. வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா. நீ வெம்மை வேண்டியவர்களுக்கு வெம்மையா, உனக்குன்னு தனி குணம் கிடையாது, ஒரு குணம் கிடையாது கடவுளுக்கு. குணி குணபாவம்னு சொல்லுவாங்க.
நான் என்ன குணமுடையவன் என்ன சொல்லலாம். கடவுளுக்கு குணம் சொல்ல முடியாது. அவன் குணமிலி என்று மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல சொல்றார். ஆகவே யாருக்கெல்லாம் வெம்மை வேண்டுமோ, நல்ல குளிர்காலமா இருக்கு, பனிக்காலமாக இருக்கு, மார்கழி மாதம் போன்ற நிலை இருக்கு, அப்பொழுது அவன் சூட்டிலே கலந்து உங்களுக்கு வெம்மையாக விளங்குவான். தனியாய் எப்பொழுதெல்லாம் வெப்பம் மிகுந்து இருக்கிற காலத்திலே அவன் குளிர்ச்சியாக விளங்குவான். ஏன்னா உலகத்துல ரெண்டும் சிவபெருமான் தான், வெம்மையாகவும் இருக்கிறான், குளிர்ச்சியாகவும் அவன் தான் இருக்கிறான். இந்த பிரபஞ்சத்துல அவனை இல்லாம வேற எதுவும் கிடையாது. வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா. இயமானன் என்பது எஜமானன் அர்த்தம். இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் நீ எஜமானனாக விளங்குகிறாய். இன்னொரு பொருள் இயமானன் என்பதற்கு உயிர். இவன் உயிரிலும் கலந்து அதற்கு மேம்பட்ட பொருளாக உயிரையும் கட்டி ஆளக்கூடிய எஜமானனாக இருக்கிறான். இயமானன் எஜமானன் தலைவன். நீ இந்த உயிர்களுக்காக குணத்தை எடுத்துக்கொண்டு இந்த உயிர்களுக்கு வெம்மை தேவை என்றால் வெம்மையாகவும் குளிர்ச்சி தேவை என்றால் குளிர்ச்சியாகவும் நீ விளங்குகிறாய். ஆனால் இந்த குணங்களுக்கெல்லாம் நீ அப்பாற்பட்டவன். இந்த பிரபஞ்சத்துக்கே நீ அதிபதியாக இருக்கக்கூடியவன். இந்த உயிர்களுக்காக நீ வெம்மையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறாய். ஆனால் இதற்குள் குளிர்ச்சியாக வந்திருந்தும் வெம்மையாக இருந்தும் கூட இவைகளிலெல்லாம் கட்டுப்படாத விமலன். இதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய இதை மற்றவர்களுக்காக நீ செய்து தருகிறாயே தவிர அதுல எல்லாவற்றிலும் அந்த அந்த அழுக்குகள் எல்லாம் தன்மேல் படாமல் மலமில்லாதவனாக நீ இருக்கிறாய். வெய்யாய் தனியாய் ஏமானனாம் விமலா. நம்முடைய சைவத்தில் சைவத்திலையும் வைஷ்ணவத்திலையும் கூட கடவுளை தவிர வேற ஒன்றும் கிடையாது. வேறு சமயங்கள்லாம் சாத்தான்னு ஒன்று சொல்லுவாங்க. இங்க ஒன்றும் கிடையாது. கடவுளை தவிர நீ ஒன்றும் கிடையாது. குற்றமாக இருப்பவன் அவன் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி தெரியுது இல்ல. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒரு 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 மிக கட்டுப்பாடான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஒரு உயிருக்கு மலமாக இருப்பது இன்னொரு உயிருக்கு உணவாக இருக்கிறது. நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எது எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. கடவுளை தவிர வேறொரு பொருள் தான் கடவுளுக்கு போட்டியா இருக்குன்னு அர்த்தம். அது குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய். குற்றமாகவும் நீ இருக்கிறாய், குணங்களாகவும் நீ இருக்கிறாய். இந்த உலகத்தை சமப்படுத்த வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்றால் என்னென்னலாம் இந்த உலகத்துக்கு தேவையோ அவைகளெல்லாம் கடவுள் அமைத்திருக்கிறான். நமக்கு அவனளவு அறிவில்லாததினாலே அது எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு ஜனாதிபதி, முப்படைகளுக்கும் தலைவன், அவன் தேசத்தை நிர்மாணிக்கிறான், இப்படிதான் இயங்கணும் அப்படின்னு அவன் சில சட்டங்களை வகுத்திருக்கான். சாதாரண என்னை போல மனிதனுக்கு அவன் எப்படி என்ன காரணத்திற்காக அதை இயக்குகிறான் என்பது எனக்கு தெரியுமா? என்னால தெரிஞ்சுக்க முடியாது. அதுபோல இந்த உலகத்தினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் இறைவன் தான் அமைத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை பக்குவப்படுத்துவதற்கு எது தேவையோ அதெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறது. ஆகவே எல்லாமாகவும் வெம்மையாகவும் அவன் தான் இருக்கிறான், குளிர்ச்சியாகவும் அவன் தான் இருக்கிறான். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அவன் தான் ஊடுருவியிருக்கிறான். அவனுடைய செயல்களை நம்மாலே கணிக்க முடியாது. நாம் மனம் பற்றி வாழ்வின் மாதுக்கம் நீக்கல் அறிவீர். நீ இறைவன் மேல ஆழ்ந்த பற்று கொண்டு அவன் மேல் அன்பு கொண்டு அவனை நீங்கள் நேசித்தால் அவன் இந்த ரகசியங்களை எல்லாம் மெல்ல மெல்ல உங்களுக்கு அவன் சொல்லுவான். என்ன சட்டத்திட்டங்களுக்கு கீழே இயங்குதுன்னு பெரியவங்க தெரிஞ்சிருக்கிறாங்களா? இப்ப மாணிக்கவாசகர் அவனுடைய சட்டத்திட்டம் எப்படி அமைந்திருக்கிறதுன்னு திருவாசகம் முழுதும் சொல்லுகின்றார். 14 சாஸ்திரங்களில் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் முழுமையாக இறைவனிடமிருந்து பெறப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இறைவனை அணுகி அவனை அணுக வேண்டிய முறையில் அணுகினால் அவைகளையெல்லாம் இறைவன் நமக்கு அவனுடைய குழந்தைகளாகி நமக்கு எல்லாவற்றையும் தருகிறான். ஆகவே இறைவன் வெம்மையானவனாக இருக்கிறான், குளிர்ச்சியானவனாக இருக்கிறான். இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் அவன் சக்கரவர்த்தியாக தலைவனாக இருக்கிறான். ஆனாலும் இவைகள் எல்லாம் படாதவனாக மலமில்லாதவனாகவும் அவன் இருக்கிறான். மெய்யா விமலா வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா. பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி. பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி. இறைவன் வந்து அருளி விட்டான். அதனால அவர்கிட்ட இருந்த பொய்யெல்லாம் இறைவனுடைய தரிசனம் பெற்றுச்சுன்னா பொய் ஆயின எல்லாம். அதுக்கு பெரியவர்கள் ஒரு அற்புதமான கருத்தை வழங்குகிறார்கள். என்ன எல்லாம் பொய் போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியது தானே? பொய்யாயின எல்லாம்னா பொய்மையான விஷயங்கள் என்னை விட்டு போய்விட்டன பரவாயில்ல. பொய்யாயின எல்லாம் அப்படின்னா சிலது நல்லது போல எனக்கு தோன்றுகிறது, ஆனால் உண்மையிலே பார்த்தா அது பொய்யாக இருக்கிறது. அதனால பொய்யாயின எல்லாம், எல்லா பொய்களையும் என்னாக்கு புரிஞ்சதோ புரியலையோ, என்னால அறிய முடிகிறதோ அறிய முடியலையோ, எனக்கு நல்லது எதுன்னு நீ தான் தெரியும், உனக்கு தான் தெரியும். ஒருவேளை எனக்கு நல்லது என்று தெரிவது என்னுடைய முன்னேற்றத்திற்கும் என்னுடைய வளர்ச்சிக்கும் அது தவறாக தெரியலாம். குழந்தை ஐஸ்கிரீம் கேட்குதே, அதனுடைய உடம்புக்கு கெடுதல் நமக்கு தெரியாது.
கெடுதல்னு. ஆனால் குழந்தை எனக்கு வேணும்னு அழுது. அப்போ ஒருவேளை அது அவன் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கான், அதை ஒதுக்கி வைக்கிறான். அப்போ குழந்தை கத்துது, இந்த அப்பா கொடுக்கலையேன்னு. அதுபோல் இறைவன் நம்ம விரும்பியதை கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை அந்த கூட நம்முடைய முன்னேற்றத்துக்காக இருக்கும். வேண்டத்தக்கது அறிவோயினி, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் தெரியும். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்று. எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா, எனக்கு நல்லது கெட்டது தெரிய மாட்டேங்குது இந்த உலகத்தில். நான் நல்லதுன்னு நினச்சிட்டு உன்னை செய்ய போகிறேன், ஆனால் அதனால் துன்பமே வந்து சேருகிறது. ஆனால் உனக்கு தெரியும், நீ சர்வஜன், எல்லாவற்றையும் உணர்ந்தவன், முக்காலம் உணர்ந்த மகான். உனக்கு தெரியும் எனக்கு இன்னைக்கு நான் இந்த செயலை செய்ய போகிறேன், இதை விரும்புகிறேன், பயன் வரணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒருவேளை அது உதவாமல் போகுமானால், என்னுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படாமல் போகுமானால் அதை நீக்கி வைத்து விடலாம் அப்படின்னு இறைவனிடம் முற்றிலுமாக தன்னை அவர் விட்டு விடுகிறார். இன்னொரு வாரி சொல்றார் பாருங்க, காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலை. அதாவது முற்றிலும் இறைவனிடம் தன்னை அர்ப்பணித்த பிறகு, இந்த உடம்புல வச்சிருந்து நீ 2 நாள் இந்த உடம்புல வச்சிருந்து துன்பப்படுத்தினாலும் எனக்கு பரவாயில்ல, இல்லை உன்னுடைய திருவடியில் சேர்த்துட்டு எனக்கு சாஸ்வதமான பேரின்பத்தை, அது உன்னுடைய விருப்பம் என்று பெரியவர்கள் முற்றிலுமாக இறைவனிடம் சரணாகதி அடைந்த நிலையிலே அதை சொல்லுகிறார்கள். பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி, இறைவன் குருந்தமரத்தடியிலே திருப்பெருந்துறையிலே வந்து இவருக்கு தீட்சை கொடுத்த பிறகு இவரிடம் இருந்த பொய்மையெல்லாம் கடன்று அவரிடமிருந்து கடன்று போயின. இறைவனுடைய சாநித்தியம், இறைவனுடைய தரிசனம், அர்ச்சாவதாரமாக இன்னைக்கு கடவுள் ஒரு கோயிலையும் அமர்ந்திருக்கிறான். அந்த உணர்வோடு கூடி நாம் அந்த இறைவனை தரிசித்தால், உணர்வோடு கூடி நாம் அந்த வழிபாட்டினை செய்தால், அவனுடைய பார்வை நம் மீது விழும் பொழுது, சென்ற வகுப்புல சொல்லியிருக்கேன் பாருங்க, 5 பேரறிவும் கண்களை கொள்ள நம்ம வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்று. அந்த ஒருமை முகத்தோடு நாம் செய்தோமானால், அந்த ஒருமை முகப்பட்ட மனதோடு அவன் அங்கிருந்து தாவி இந்த உயிருக்குள்ள வந்து இறங்கிடுவான். எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு ஏற்படும். ஆக ஒவ்வொரு வழிபாடும் கூட அவனை நாம் நிச்சயமாக தரிசனம் செய்ய முடியும். அதனால நமக்கு பெரிய நன்மைகள் வந்து விளங்கும். வழிபாடெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சாதாரணம் வைக்கல. வழிபாடுங்கிறது கோயிலுக்கு நம்ம தினந்தோறும் போகணும். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோயில் இல்லா தெருவில் குடியிருக்க வேண்டாம், கோயில் இல்லா வீட்டில் குடியிருக்க வேண்டாம், கோயில் இல்லா உடலில் குடியிருக்க வேண்டாம். இந்த உடலுக்குள்ளேயே இறைவனை நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். நம்ம ஒன்றும் பண்ணல, அவன் இருக்கான், உணர வேண்டும், உணர்ந்தவர்களாக வாழ்க்கை நடத்த வேண்டும். ஆகவே இறைவனுடைய தரிசனம், இறைவனுடைய இருப்பு, இறைவன் இவ்வாறெல்லாம் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஊடுருவி இருக்கிறான் என்பது நாம் தெரிந்த பிறகு நம்மிடம் இருக்கின்ற பொய்யெல்லாம் நம்மை விட்டு கழண்டு போய், பொய்யெல்லாம் கழண்டு போயிடுச்சுன்னா அங்க என்ன இருக்கும்னு சொன்னீங்கன்னா வெளிச்சம் தான் இருக்கும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஆனந்தம் தான் நிகழும். ஆகவே யாராலும் களங்கப்படுத்த முடியாத, யாராலும் சேதப்படுத்த முடியாத, யாராலும் உருக்குலைக்க முடியாத ஆனந்தம் உங்க உயிரிலேயே வந்து குடிகொள்ளும். அதை நாம் உணரலாம். சமய வாழ்க்கை என்பது படிச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணிட்டு எப்படி பேசிட்டு போறது கிடையாது. இந்த சமய வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கணும். இந்த அமைதி, ஆனந்தம், இது வந்து யாராலும் சேதப்படுத்த முடியாத ஆனந்தம் உங்களுக்கு வரும்னா நீங்க அனுபவிச்சு பார்க்கணும். பார்த்த பிறகு இது வந்து சரி தவறுங்கிறத நீங்க நிர்ணயிக்கணும். மாணிக்கவாசர் நிர்ணயிச்ச வந்து ஆமான்னு ஒத்துக்கிட்டு போறதுல அர்த்தம் கிடையாது. அதனால நமக்கு ஒரு பயனும் கிடையாது. பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி. ஆகவே இந்த வாழ்க்கையானது இறைவனுடைய திருவருளால் நமக்கு மகிழ்ச்சிக்காகவும் ஆனந்தத்திற்காகவும் அமைதிக்காகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய புற வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வசதிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என்ன இருந்தாலும் இல்லை, உறவினர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எதுதான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை நம் உள்ளத்துக்குள்ளேயே நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த சாஸ்வதமான ஆனந்தத்தை அனுபவிக்காதான் இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்ஞானமாகி, உண்மையான ஞானம். பொய் என்ன செய்கிறதுனா பல்வேறு விதங்களில் நம்மை இழுத்து சென்று அழைக்கழித்து விடுகிறது. உண்மையான ஞானம் வந்த பிறகு அந்த பொய் ஆயினையெல்லாம் இறைவனுடைய அருளால் நம்மை விட்டு விலகிவிடும். தேவையில்லாத விஷயங்கள், அதன் பின்னால் ஓடுதல், நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதன் பின்னாடியெல்லாம் நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்முடைய இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிரித்து சொல்ல விரும்பல, அது நீங்களே பிரித்து பாருங்க. மிக குறைந்த அளவு தேவைகள், எவ்வளவு குறைந்த அளவு தேவைகளோ அந்த குறைந்த அளவு தேவைகளில் நிறைந்த மன நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் இந்த மண்ணுக்குள்ள கலாச்சாரம், நம்முடைய சமயத்துக்குள்ள கலாச்சாரம். அதுதான் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா
ஒரு வேஷ்டி கூட வச்சிருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு வேஷ்டியை துவைச்சு இந்த சேத்து குளத்திலிருந்து இப்படியே பிடிச்சிட்டு வந்து காய வச்சுட்டு வந்து கட்டிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரபரப்புலாம் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில். யாருக்காவது உடல்நலம் இல்லாமல் இருந்தாக்கா, ஒரு வீட்டில் ஒரு தெருவில் உடல்நலம் இல்லாமல் யாராவது இருந்தாக்கா எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவாங்க. உடம்பு சரியா இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருவாங்க. ஊசி போட்டால் எல்லாம் பெரிய விஷயம், ஊசி போட்டாங்க அந்த அக்காவுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ நமக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது. அடுத்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன நடந்தாலும் கூட நமக்கு வந்து நேரம் போத மாட்டேங்குது. ஏன்னா வாழ்க்கையினுடைய தேவைகள் பெருகிடுச்சு. தேவைகளை வந்து நம்ம வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண பார்க்குறோம், அதை வந்து நிறைவு செய்ய பார்க்குறோம். அப்போ அது பின்னாடி நம்ம ஓடும் பொழுது மனித மன உணர்வுகள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. ஒருத்தர் நம்ம நேசிக்கிறது இல்லை. ஒருத்தர் பார்த்தா அவர் நேரத்தை வீணாக்கிடுவார் அப்படிங்கிறது மாதிரி ஒருத்தர் நம்ம வந்து அனுசரிக்க விரும்புறது. காசு மூலமாக எல்லாம் சாதிச்சிடலாம் அப்படிங்கிறது மாதிரி இப்போ கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. மேல்நாட்டுக்காரருடைய வாழ்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா வசதிகளை பெருக்கிக் கொள்ளுதல். அவங்களுடைய கலாச்சாரம் ரொம்ப இளமையான கலாச்சாரம். நம்முடைய நாட்டில் மிக உன்னதமான நாகரிகத்தில் வாழ்ந்த பொழுது மேல்நாட்டுக்காரர்கள்லாம் உடம்புல துணி கட்டிக்க தெரியாமல் அவங்க வந்து மரப்பட்டை வச்சு கட்டியிருக்காங்க. அவருடைய வாழ்க்கை புலன் வாழ்க்கை. நிறைய புலன்களுக்கு என்னென்ன சொகுசோ அதெல்லாம் தேடி அதன் மூலமாக சுகம் தேடுதல். நம்முடைய வாழ்க்கை வெளி உலகம் எப்படி இருந்தாலும் அகத்திலே ஆனந்தம் காணுகின்ற வாழ்க்கை. ரெண்டு பேருடைய கலாச்சாரத்துக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கிறது. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா அவனுடைய கலாச்சாரம் சிறப்பானது அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இந்த கலாச்சாரத்தின் வழியாக சென்றால் நமக்கு எந்த விதமான மகிழ்ச்சியும் ஏற்படாது. மேலும் 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 நமக்கு துன்பங்கள் பெருகிக் கொண்டே போகும். ஆகவே நாம் வந்து உண்மையை தேட வேண்டும் என்றால் உண்மையை தேடுகின்றவர்கள் அந்த காலத்தில் ஞானிகள், நம்முடைய நல்ல உயர்ந்த வாழ்க்கை, திருவள்ளுவருடைய வாழ்க்கை காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா வேற என்ன வசதிகள் இருந்திருக்க போகுது? அகல் விளக்கு தான் வச்சிருந்திருப்பார் அவர், மின்சார விளக்கு கூட அவருக்கு இருந்திருக்காது. ஆனால் ஒன்றும் வாழ்க்கை குறையிலேயே. அந்த நூலுக்கு நிகரான நூல் உலகத்தில் யாராலும் எழுத முடியலையே. திருக்குறளுக்கு நிகரான நூல் எங்கே இருக்குது? எந்த உலகத்திலையும் கிடையாது. இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் எங்கே தேடினாலும் அந்த மாதிரி நூல் கிடைக்காது. இங்கே தான் திருவாசகம் எழுந்திருக்கிறது. இந்த திருவாசகத்துக்கு நிகரான ஒரு நூலை யாராலும் சொல்ல முடியலையே. இப்போ எவ்வளவோ பேர் வந்து படித்து பார்த்துட்டாங்க, இந்த நிகரான நூல் உலகத்திலே இல்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க மேல்நாட்டுக்காரங்களெல்லாம். ஆகவே இந்த பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி இறைவன் மெய் ஞானமாக தேடுகிறான். போய் போன பிறகு உண்மையான ஞானம் வருகிறது. அந்த மெய்ஞானம் என்ன செய்கிறதுனா பொய்யை எல்லாம் அகற்றுகிறது. நமக்கு வந்து மெய்ஞானம் வந்த பிறகுதான் உண்மையா உலகமே என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம இப்பொழுது இன்னும் தெளிவடையவில்லை. அதனால என்ன செய்யுதுன்னா கிழிஞ்சில பார்த்து வெள்ளின்னு நினைக்கிறோம். இருட்டில் குச்சி நின்று ஏதோ மனுஷன் ஆடுறான் போல இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. இருட்டில் கயிற்றை பார்த்துட்டு இரு வெளிச்சத்தில் கயிற்றை பார்த்துட்டு பாம்பு நெளிஞ்சு போகுது அப்படின்னு பயப்படுறோம். ஆகவே உலகத்தினுடைய உண்மையான தோற்றம் நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பொய்மை நிரம்பி இருக்கிறது. இந்த பொய்மை எல்லாம் இறைவனுடைய அருளால் அவனை விண்ணப்பிப்பதன் மூலமாக, அவனை பிரார்த்தனை செய்வதன் மூலமாக பொய் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். அப்படி பொய் அகன்று போனால் மெய்ஞானம் நமக்கு சித்திக்கும். மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர் சிவபெருமான் அந்த பொய் ஞானத்தை எல்லாம் நீக்கிவிட்டு மெய்ஞானமாக தேடுகிறான். இப்போ ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா விளக்குல திரி, அந்த திரியை சுற்றி எரியும் பொழுது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு, அதுக்கு வேலை விளக்கு இருக்கு இல்லையா? இந்த சுடர் எப்படி இருக்குதான்? மிளிர்கின்ற மெய் ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர். அதுக்கு திரியும் இல்லை, உள்ள கருப்பும் இல்லை, ஒரே ஜோதி சுரூபமா இருக்கு. ஒரு பொய் கூட அதுல இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஞான சுரூபமாக சிவபெருமான் திகழ்கிறான். அவனுடைய சாநித்திய விசேஷத்தின் காரணமாக இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களும் அகன்று போய்விடுகின்றன. அப்படி அந்த குற்றங்கள் அகன்று போனதினாலேயே ஒரு சுகம் ஏற்படுகிறது. ஒரு சில நேரம் மனதை தூய்மைப்படுத்தி, மனதை நம்ம பரம்பொருளை பற்றி சிந்தனை பண்ணி அதை தூய்மைப்படுத்தினாலே அந்த சுகத்தை நம்மாலே அனுபவிக்கும். முயற்சி பண்ணி பார்க்கணும். எதுவும் முயற்சி இல்லாமல் வராது. நம்ம சாதாரணமாக ஒரு சாதாரண ஃபிசிக்கலாக உடம்பால் செய்யக்கூடியது, ஒரு நீச்சல் தெரியாமல் கற்றுக்காம நீச்சலை பற்றி நிறையா படிச்சுக்கிட்டே இருந்துட்டு நம்ம தண்ணியில் போய் விழுந்தோம்னா நீச்சல் தெரியுமா? நமக்கு தெரியாது. அதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும் இல்லையா? எதாக இருந்தாலும் பயிற்சி வேணும் இல்லையா? அதுபோல் இதில் சொல்லக்கூடிய உண்மைகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதில் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். பயிற்சி எடுத்துக்கொள்ளாமல் எவ்வளவு தான் கேட்டாலும் அது நமக்கு பயன்படாது. தான் பயிலாத கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கவசத்தை பற்றிய ஒரு உண்மை நுட்பம் தெரியாமல் கவசம் போட்டிருந்தா அதனால பிரயோஜனம் இல்லை. ஒரு முறை துரியோதனன் துரோணாச்சாரியர்கிட்ட போனான். 2 பேருக்கும், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நீ தான் சொல்லி கொடுத்த,
ஆனால் என்னை விட நீ அர்ஜுனனுக்கு அதிகமாக சொல்லி கொடுத்துருக்க. ஏன் ஓரவஞ்சனை? பிராமணரே, இந்த ஓரவஞ்சனை ஆகாது. பாரு, அடின்னு அடிக்கிறான், என்னால் தாங்க முடியல, இப்போ வந்திருக்கேன் போர்க்களத்திலிருந்து, எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு அப்படின்னா. அவர் சொன்னார், அர்ஜுனன் மிகச்சிறந்த வில்லாளி, உங்கள் 2 பேருக்கும் நான் ஒன்றா தான் சொல்லிக் கொடுத்தேன். மத்தியானம் வரலும் சொல்லிக் கொடுப்பாங்க. மத்தியானம் எல்லா பையனும் சாப்பிட்டு படுத்துருவான். ஆனால் அர்ஜுனன் என்ன செய்வான்னா, மத்தியானத்துக்கு மேலே இவன் அந்த பயிற்சி செய்கிற இடத்துக்கு போவான். பயிற்சி செய்கிற இடத்துல மீண்டும் பயிற்சி இவன் செய்வான். ஆனால் யார் அந்த 105 பேரில் இவன் ஒருத்தனை தவிர யாரையும் பயிற்சி பண்ணுறதில்லை. பயிற்சி செய்யும் பொழுது இந்த கையால் அம்பு விட்டு விட்டு பயிற்சி பண்ணுவான். ஒரு 200 முறை அல்லது 300 முறை பயிற்சி செய்யறான்னு வச்சுங்க, கை வலிக்கும் இல்லையா, உடனே இந்த கையை நிறுத்திட்டு இந்த கையால் பயிற்சி பண்ணுவான். ஆனால் வேற யாரும் அந்த மாதிரி பயிற்சி பண்ணதில்லை. அதனால இந்த கை சலிச்சு போகும்பொழுது கூட இந்த கையால் அவனால் அம்பு விட முடியும். அப்போ அவன் வந்து மிகப்பெரிய வீரனாக இருந்தான். இரவுல கூட விளக்கு கொளுத்தி வச்சுட்டு அவன் பயிற்சி பண்ணுவான். இதெல்லாம் துரியோதனுக்கு தெரியாது. அவன் குருநாதர் மேலே நிறைய குற்றச்சாட்டு சொன்னான். உடனே அவர் என்ன பண்ணாரு, சரி இதுவரெல்லாம் அவனுக்கே சொல்லி கொடுக்காத, ஒரு கவசத்தை அவன் மேலே போட்டு விடுறேன். நீ அவன் வந்து அம்பை விடும்பொழுது உடம்பை இந்த மாதிரிலாம் டைரக்ஷனில் திருப்பணும். ஏன்னா அந்த கவசத்தில் சில இடங்களில் அது ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட் பக்கம் உடம்பை காட்டி அந்த பக்கம் அம்பு வந்துச்சுன்னா புட்டுக்கும் அது. ஆகவே நீ உடம்பு அப்படி இல்லை அசைச்சுக்க அப்படின்லாம் சொல்லி அனுப்புனார். அவன் எந்த பக்கம் எந்த திசையை பார்த்து விடுறானோ அப்போ நீ இப்படியெல்லாம் கொஞ்சம் அசைஞ்சு லாவகமாக இதை காப்பாற்றிட்டு நீ உனக்கு தற்காத்துக்கன்ட்டு. இவன் போய் நின்னான். அவன் இதை பார்த்ததே இல்லை இந்த கவசத்தை. ஆனாலும் அவனுடைய அனுபவத்தின் காரணமாக அவனுக்கு தெரிஞ்சிச்சு இவன் எந்த இடத்துலலாம் இதை உடைக்கலான்னு சொல்லி. இவன் போய் நின்னவனே உடைச்சுட்டான். ஆக அந்த கவசத்தினுடைய நுட்பம் சுமந்திருக்கிறான். அந்த கவசத்தை சுமந்திருக்கான், அதனுடைய நுட்பம் தெரியவில்லை. அதனால வரக்கூடிய பயன் அவனுக்கு வரல, மீண்டும் அடிபட்டு வந்தான் அப்படின்னு சரித்திரம். ஆகவே நம்ம வந்து இந்த சமய வாழ்க்கையினுடைய உண்மைகள் இருக்க, அது எல்லாம் முற்றிலும் நம்முடைய சைவ சமயம், நம்முடைய இந்து சமயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமய கோட்பாடுகள் கொள்கைகள் அனைத்தும் அனுபவத்துக்குரியது, ஒன்று கூட பேச்சுக்குரியவைகள் அல்ல. அதனால் இந்த சிவாய நம அப்படின்னு சொல்லணும்னா அதை நம்ம பயிற்சி பண்ணி பார்க்கணும். வழிபாடுன்னா இந்த இந்த பெரியவர்கள் என்ன வழிபாட்டை பற்றி சொல்லுகிறார்களோ அதை நம்ம வந்து உணர்ந்து பார்க்கணும். கோயிலில் போகும்பொழுது நம்ம வழிபாட்டை அது மாதிரி நிகழ்ச்சி பார்க்கணும். ஒன்னொன்னையும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். அப்போ வாழ்க்கை மாறி அமையும். இந்த 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 இடத்துல வந்து நீங்கள் கேட்கறதுனால உங்களுடைய மனமும் அதனால அடையக்கூடிய பயன்களை அடையும். இல்லாமல் இதை வந்து நம்ம வந்து செய்தியாக மட்டும் கேட்டோம்னா, பயிற்சி இல்லாத செய்திகளாக கேட்டோம்னா, அதை வந்து செயல்படுத்தாத செய்திகளாக கேட்டோம்னா அது செய்திகளாகவே. அதனால் இப்போ இது முற்றிலும் வந்து இது அது அனுபவ நூல் இல்லையா? திருவாசகம் வந்து அனுபவித்து சொன்னது தானே. தடக்கையில் நெல்லி கணியனக்கு ஆயினேன் சொல்லுவதறியேன் வாடிமுறையோ தரியேன் நாயேன் தான் என்னை செய்து. நீ என்ன செஞ்சேன்னு என்னால் தரிக்க முடியல, உடம்பே தரிக்க முடியல. தரியேன் நாயேன் தான் என்னை செய்தது தெரியேன் ஆ செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் பருகி மாறேன். என்னால் அதை சாப்பிட்டு முடிக்க முடியல, என்னால் உடம்பெல்லாம் விகுத்து போகுது, என் உடம்பெல்லாம் வெடிச்சு செதறுது, நீ கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை என்னால் அனுபவிக்க முடியலாம் அப்படின்னு நேராக அவர் அனுபவிச்சதை சொல்கிறார். அவர் இந்த பாடல்களில் சொல்கிறார். அப்போது இதை அனுபவிப்பதற்கு இதே அனுபவம் நமக்கும் கிடைக்கும். அதாவது இறைவன் ஒரு உயிருக்கு தந்த அனுபவத்தை எல்லாருக்கும் தருவோம். ஆக நம்ம வந்து செயல்படுத்துகின்ற முறையிலே இந்த விஷயங்கள் நம்முடைய கைக்கும் நமக்கு வரும். நாமும் அனுபவமிக்கவர்களாக மாறுவோம். சமயம் என்பது உண்மை என்பது அப்பொழுது நமக்கு தெளிவாக தெரியும். வாயால் அல்ல, அது செயலால். வாழ்க்கை தான் மிகச்சிறந்த விரிவுரை. வாழ்க்கை தான் விரிவுரை வாயால் பேசுகிறது விரிவுரை இல்லை. அதனால் உங்களால் எந்த அளவுக்கு இதை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தி பார்க்க முடியும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தயவுசெய்து நீங்கள்லாம் பெரியவங்களா இருக்கீங்க, ஏதோ வந்து நான் உபதேசம் பண்ணுறது மாதிரி சொல்லலை, ஒரு அபிப்பிராயமாக என்னுடைய அனுபவத்தினால அபிப்பிராயமாக நான் வந்து சொல்கிறேன். அதனால் செயற்படுத்தி பாருங்கள். அதனால் விளையக்கூடிய ஒரு சுகம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த சுகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இங்கே வர்றதுனால அந்த பயனை அனுபவிக்கணும். மாதத்துக்கு 2 தடவை நீங்கள் வரீங்க, 2 மணி நேரம் டைம் கொடுக்குறீங்க. அதனால் உங்களுக்கு பெரும் பயன் உண்டாகணும். வேறு எங்கேயும் கிடைக்காத ஒரு அபரிமிதமான ஆனந்தம் உங்களுக்கு உண்டாகணும். அதை நோக்கி தான் நம்ம வந்து இந்த செய்திகள் சொல்கிறோம். அதனால் இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இந்த செய்திகளை 15 நாளைக்கு ஒரு முறைனாலும் இந்த செய்திகள் உங்கள் மனதிலேயே அது தங்கி இருக்கட்டும். திரும்ப அந்த வரிகளை பாருங்கள். நம்ம வந்து குறைவான வரிகள் தான் நடத்துகிறோன்னு கூட சில பேர் நினைக்கலாம். அந்த ஒரு வரியிலேயே வந்து நம்ம சென்ற முறையே சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு மொழியே உடையவனையும் என்னையும் ஒன்றுவித்து விடும் அப்படின்னு வள்ளலார் சொல்லுகிறார். அந்த ஒரு வார்த்தையே வந்து நமக்கு போதுமானதாகவே அந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம எந்த இடத்துல வந்து எவ்வளவு நம்ம படித்தாலும் அதுவே போதுமானதாக அப்படியே அமையும். அதனால் நிறைய செய்திகள் இதில் நம்ம பெருமான் அதில் வழங்கி அருள்கிறாரு.
அதை நம்ம வந்து கேட்போம். இயன்றவரை எல்லாத்தையும் செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறது இல்லாட்டி கூட அதில் 100ல் 1 பங்கு நம்ம அனுஷ்டித்தால் கூட அதனால் பெரும்பயன் நமக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட முறையில் இந்த வகுப்பை நாம் பயன்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் 38 வரி அவரை நிறைவு செய்வோம்.